ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $63 $64.5 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாலட்டிலிட்டி நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு மார்க்கெட் கூட ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு $6 க்ளோசிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எந்த இடத்துல ஓப்பன் ஆனதோ ஸோ அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு $6 க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ யூஎஸ் ஆயிலில் இந்த இடம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு $64.418 பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட எண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $64.418 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இன்னைக்கு இதில் யூஎஸ் ஆயிலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூஎஸ் ஆயிலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் ஜோன் 63.132, ரெசிஸ்டன்ஸ் 64.418. ஓகே. ஸோ நம்ம இதை க்ரூட் ஆயிலில் இதே ஷேப் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கும். பட் இது ஃபேக் தான், ஏன்னா இது ரொம்ப பக்கத்தில் இருக்கு. ஸோ அதனால் ஈஸியாக பிரேக் அவுட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு பதிலாக ஸோ மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா 5655 பிரேக் அவுட்டாக ஒர்க் ஆகும். ஸோ பிரேக் அவுட்னா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் க்ரூட் ஆயிலில் இருக்குது. அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5767. ஸோ கண்டிப்பாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்த தான் நம்ம ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கணும். ஸோ யூஎஸ் ஆயில் ஓப்பன் பண்ணி இந்த 64 பாயிண்ட், ஏன்னா இந்த இடத்துல இருக்குது 63.45. ஸோ 64.45னா ஸோ $1 ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 பாயிண்ட்ஸ் பக்கம் கண்டிப்பாக மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ $1 இந்தியன் ருப்பி ரேட் 86. ஸோ அதனால $1 மேலே வந்தது அப்படின்னா ஒரு 86 பாயிண்ட்ஸ் க்ரூட் ஆயிலில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடம் பிரேக் அவுட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போதைக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால 5655 பிரேக் அவுட் பண்ணால் 5767 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இதை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே இறங்கினா ஸோ இந்த இடத்துல செல் எடுக்கிறதுங்கிறது ரிஸ்க் தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5533 வந்தால் 5 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ். ஓகே. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா க்ரூடா எம்சிஎக்ஸ் 3 days ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் பேட்ச் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு 6:30 to 8 o'clock 3 days, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ நேச்சுரல் கேஸ் நம்ம ஃபாரெக்ஸில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.9502 ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நேச்சுரல் கேஸில் கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 255.5 தான் ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கே இருந்துட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் நாம எதிர்பார்க்கலாம். நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் ஜோன் 255.5. ஸோ நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சரியான வாலட்டைல். ஸோ இந்த இடம் மறுபடியுமே ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாதான், அதாவது இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ நமக்கு செல்லிங் நடக்கும். இல்லைனா அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் 3366, சாரி இந்த இடம் $3365.348. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங், இல்லைனா இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அகைன் மேலே வரதுக்கான சான்சஸ் கோல்டில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பை தான், வேற வழி கிடையாது. செல்லிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். ஸோ பை, அதாவது பார்த்தீங்கன்னா 38.4752 இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணால், ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல்லிங் ரிஸ்க் தான் கோல்டை பொறுத்த வரைக்கும், சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்தால் கூட
ஸோ நியர்பை சப்போர்ட்டில் நிற்கிறனால ஸோ கண்டிப்பாக ரெக்கவரி எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ எப்போ வேணால் வந்து மேலே ஹைக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 889 ஒரு 8 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்விங் டார்கெட் கூட எடுத்துக்கலாம் 902ன்னு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ க்ரூட் ஆயில் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 1 டே கேண்டல் வச்சுருக்கேன். ஸோ 1 டே கேண்டலில் பார்த்தீங்கனாலே தெரியும் எக்ஸாக்டாக இந்த 533ல் ஒரு ஹேமர் கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம், ஸோ 5655 பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.